பாரதிய ஜனதா சார்பில் தேர்தலில் போட்டியிட விருப்ப மனு அளித்தவர்களுக்கு திருச்சி, கன்னியாகுமரி, கடலூர் உட்பட தமிழகம் முழுவதும் 13 மண்டலங்களில் நேர்காணல் நடத்தப்பட்டு வருகிறது. சென்னை மாவட்டத்திற்கு உட்பட்ட 16 தொகுதிகளில் கட்சியின் தலைமை அலுவலகமான கமலாலயத்தில் மத்திய இணையமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் தலைமையில் நேர்காணல் நடைபெற்று வருகிறது. தென் சென்னை மற்றும் மத்திய சென்னையில் விருப்ப மனு அளித்தவர்களுக்கு இன்று நேர்காணல் நடத்தப்பட்டு வருகிறது. நாளை வடசென்னை பகுதியில் விருப்ப மனு அளித்தவர்களிடம் நேர்காணல் நடத்தப்பட உள்ளது. சென்னையில் மொத்தம் 246 பேரிடம் நேர்காணல் நடத்தப்படுவதாக மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் கூறினார். அதாவது தொகுதி நிலவரம் பத்தி கேள்வி கேட்கப்பட்டது. கட்சிக்கு ஆற்றிய பணிகள் என்ன, இன்னும் எந்த மாதிரி தொகுதியை மேம்படுத்துவதற்கு திட்டங்கள் வச்சிருக்கோமா, இதை பற்றியெல்லாம் கேள்விகள் கேட்டாங்க. இதற்கெல்லாம் தக்க பதில சொல்லிட்டு வந்திருக்கோம். அண்ணா நகருக்கு வேட்புமனு போட்டிருக்கேன். கேள்வி கட்சியில் எப்போதுலேருந்து இருக்கேன், என்ன பண்ணியிருக்கேன், என்ன பண்ண போகிறேன், எலெக்ஷனுக்கு தொகுதியை பற்றி கொஞ்சம் டீட்டெயில்ஸ் கேட்டாங்க. தொகுதி சம்பந்தப்பட்ட கேள்விகள், எப்படி ஜெயிக்கலாம், என்னெல்லாம் பண்ணலான்ற கேள்விகள் தான் உள்ள கேட்கப்படுது. எனக்கு சின்ன வயசுலேருந்து RSSல ஈடுபாடு இருந்ததுனால கட்சியில் நான் ரொம்ப தீவிரமாக இருக்கேன். நான்